சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் போராமை கொண்டேன். நரல்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சத்தத்திற்கு துரோகியானேன், சந்ததிக்கு துரோகியானேன். அவர்கள் முடிவை கவனித்து உணருமளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாகவே என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிருபைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். மீண்டும் வாசிக்கிறது 2:28. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கு என் அடிகள் சறுக்கலுக்கும் சற்றே தப்பிற்று. 28. எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிருபைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விசை கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே நலம் என்னோட அப்பா. இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. இந்த நாட்களை இன்னும் அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். அண்டிக்கொள்ள ஆண்டவரே நேரத்தில் உண்மை துதித்து பாடி அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லி வரும்படியான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே நாசம் செய்கிறவரே அப்பா. எங்க ஸ்தோத்திரங்களை உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலிகளை பிரியப்படுகிற தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் அப்பா. மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையை மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அப்பா இறங்கி வருகிற எங்கள் தேவனே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இதோ அப்பா எங்க மத்தியிலே மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்ய வரம் பெற்றவரே மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மெய் துதிக்கிறோம். நீங்களே ஆலயமா இருக்கிறீர்கள் அப்பா. கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்பா. எங்களோடு வாசமா இருக்க விரும்புகிற தேவனே அப்பா மெய்
ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட அப்பா துதிக்கிறோம் அப்பா. உங்க பிரசனத்தினால, உங்க மகிமையினால அப்பா, உங்க கிருபையினால அப்பா இந்த வேலையில எங்களை மூடும்படியாய் அப்பா கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உங்க பிரசனத்தை உணர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதியினுடைய எங்களுக்கு தாங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம் முழு மனதோடு துதிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எல்லா நிர்விசாரங்கள் அப்பா, உலக பிரகாரமான எல்லா சிந்தைகளையும் மாம்சிகத்தின் எண்ணங்களை எல்லாம் தேவன் அழித்து போடுங்க, அழித்து போடுங்க. அந்த வேலையில ஆண்டவரே துதிக்கிறோம் முழு வெள்ளத்தோடு முழு சிந்தையோடு ஆராதிக்க தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமெனப்பா. ஆண்டவரே, எங்க மத்தியில் எங்க நடுவுல வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீர் வந்து அப்பா வாசம் செய்யும்படியாய் துதிகளிலே பிரியப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வரவேற்கிறோம் தகப்பனே. அன்பின் கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் அமர்ந்திருந்து நம்ம வாசித்த சங்கீதம் 73 அதை நம்ம அநேக தடவை நம்ம வாசிச்சிருக்கிறோம். துன்மார்க்கரின் வாழ்வை கவனித்து பார்க்கையில் அவங்க அப்படி இருக்கிறாங்கப்பா, இப்படி இருக்கிறாங்க ஏசப்பா, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் அப்படிலாம் நினச்சிருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள எல்லாரும் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? சறுக்கலான இடங்களில் வச்சுருக்கிறீங்க. 2வது வசனம் சொல்லுது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தில் பல முறை தள்ளாடணுமா? நான் தள்ளாடவே இல்லை, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு உறுதியாக வந்துட்டேன். இல்லை, நிறைய முறை நம்ம தள்ளாடி இருக்கிறோம். அநேக அடிகளில் சறுக்கு இதானாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் தப்பி இந்த ஆண்டையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 28வது வசனம் சொல்லுது, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 73:28 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 73 2வது வசனத்தையும் வாசிச்சுட்டு வாசிக்கலாம். சங்கீதம் 73 73:2 ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. 28வது வசனம், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நலமா? தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அது மட்டும் இல்லாம கீழே ஒன்று சொல்லிருக்கேன், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி. இந்த நேரத்தில் அவர் செய்த கிரியைகளை, நன்மைகளை எல்லாம்
சொல்லி வரும்படி நம்ம என்ன பண்ணோம், சொல்ல போகிறோம், அவருக்கு நன்றியை செலுத்த போகிறோம். இவ்வளோ தூரம் என் அடிகளை எல்லாம் நீங்கள் தப்பி வைத்து இம்மட்டுமா என்னை காத்து வந்தீங்களே, அதுக்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதிகளின் நடுவினில் வாசம் செய்வார், துதிக்கின்ற உள்ளமதை தேடி வருவார். துதிகளை நாவினில் நிரம்ப செய்வார், ஸ்தோத்திர பலியினால் மகிமைப்படுவார். இயேசுவின் நாமத்தை உயர்த்திடவே நாம் ஒருமித்து கூடிடுவோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்திடவே நாம் ஒருமித்து கூடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி செய்யத்தானே நாமும் பிறந்தோம், இதை செய்ய ஏனோ தினமும் மறந்தோம். துதியுடன் இசையை முழங்கச் செய்வோம், தூதர்களுடனே சேர்ந்து துதிப்போம். ஆர்ப்பரித்தே அவர் நாமத்தையே துதி பாடி கொண்டாடிடுவோம். ஆர்ப்பரித்தே அவர் நாமத்தையே துதி பாடி கொண்டாடிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இவனின் நாமம் மகிமைப்படவே ஸ்தோத்திரத்தாலே கிருபை பெருகும். உதடுகள் கனியே ஸ்தோத்திர பலியே, உயிருள்ளவரையே நாவில் சொல்லியே நடனத்திலே துதி பாட்டி செய்து நாம் கர்த்தரை துதித்திடுவோம். நடனத்திலே துதி பாட்டி செய்து நாம் கர்த்தரை துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம். அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன பாடணுமா? ஸ்தோத்திரம் சொல்லி பாடி ஆண்டவர்களுடைய நாமத்தை நாம் உயர்த்து கொண்டே இருக்கணும். பெரிய பாடல் புத்தகத்திலே 62வது பாடல். துதி செய் மனமே நிதம் துதி செய். இம்மட்டும் நடத்தின உன் தேவனை
இன்றும் என்றும் என்ன மனதோட, நன்றி மிகுந்த மனதோட. இன்னமும் அந்த கவலையெல்லாம் வச்சுக்கிட்டு அதை செய்யலை இதை செய்யலைன்னு எதுவும் வைக்காம எப்படி நன்றி மிகுந்த மனதோடு அவருக்கு நன்றி செலுத்தணும். 62வது பாடல் சேர்ந்து பாடுவோம். துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. கேகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகபரனுன் காவலனாயிருந்தாரே, ஏகபரனுன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை, சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை, இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன், சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பது
மனதினாலே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை. இம்மட்டும் நடத்தினோம் தேவனை, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. அல்லேலூயா. ஏகிடும் வழியில் ஏகபரன் நமக்கு துணையாய் காவலனாய் நம்ம கூட இருந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தான். ஆனாலும் இந்த நிலையில ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால அதை செழிப்பாய் மாற்றி நம்மளை வழி நடத்தி வருகிறார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சொந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னவாம் தேவனை மறக்க செய்யும், என்னது இந்த வாழ்க்கையை என்ன பண்ணிரும், தேவனை மறக்க செஞ்சிடும். அதை என்ன பண்ணுற, சத்துரு விதைத்திட்டாலும் ஆண்டவர் அதை மாறாவின் கசந்த நீரை மதுரமாய் மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா. எழுந்து நின்று பாடுவோமா? வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து
சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும் என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே என் வாழ்வு செழித்திடுமே என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அடைக்குதையா உன் கிருபை என்ன அடைக்குதையா உன் கிருபை என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதல்ல என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதல்ல மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா உங்க கோலும் தடியும் தேற்றுதையா அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா எனக்கு அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்ல என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்ல உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன் உம்மாலே ஒரு மதிலையுமே உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன் தாண்டி நானும் சென்றிடுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன் நான் கைவிடப்படுவதில்ல என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே
கைவிடப்படுவதில்ல. என் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சரிக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நாளுது புலம்பும் நேரமெல்லாம், நாளுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்ன அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு எல்லாமே நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க
எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல. கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் பலி செலுவதற்கு ஆடு இல்லையே, பலி செலுத்துவதற்கு ஆடு இல்லையே என்று கேட்கும் பொழுது எல்லா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அப்பா. அன்றுவரே எங்களுக்கு எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் அப்பா உம்முடைய சமூகத்திலே பதில் உண்டு. அப்பா உம்முடைய பர்வதம் அதை பார்த்து கொள்ளுவேப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் எங்க பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. அன்றுவரே நீரப்பா இரக்கம் செய்யுங்க, நீர் இரக்கம் செய்யுங்க. அன்றுவரே எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அப்பா, எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அப்பா உம்முடைய சமூகத்துல உம்முடைய பர்வதத்துல அப்பா அதற்கான அத்தனை பதில்களையும் தருகிற கர்த்தர் அப்பா. அன்றுவரே அப்பா எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு குறித்த காலத்தை குறித்த நேரத்தையும் வைத்திருக்கிறேன் அப்பா. அப்பா அன்றுவரே அது அப்பா நிறைவேறும் அப்பா. அது வெளிப்பட வேண்டிய நேரங்கள்ல வெளிப்படும் என்று சொன்னேன் அப்பா. அது வெளிப்படட்டுமையா, வெளிப்படட்டுமையா. அன்றுவரே ரமோஷைகளை இறந்த ரமோஷத்து நகரகரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. நல்ல பங்கு நீர்தானையா ஐயா. நல்ல பங்கு நீர்தானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் யுத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடு
ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த சங்கீதத்தை நாங்கள் வாசித்தோமே, ஆசாபின் சங்கீதத்தில் அப்பா, துன்மார்க்கரின் வாழ்வை அவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அநேக கேள்விகள் அவனுக்குள்ளாய் எழுந்து கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் அதை அறியும்படிக்கு அவன் யோசித்து பார்த்தான். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், ஆனால் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது அவன் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அதற்கு முன்பு வர துன்மார்க்கரின் வாழ்வை கவனித்து பார்த்து ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை என்று நினைத்து கொண்டிருந்த அவனுக்கு அதுவரைக்கும் அவன் நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அவருடைய வாழ்க்கையின் முடிவு அவனுக்கு தெரிந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி இருக்கிறேன், பாலான இடங்களில் அவர்களை விழ பண்ணுகிறேன். ஆனாலும் நீர் என்னை என்னுடைய கால்களை தள்ளாடுதலுக்கும் என் அடிகளை சறுக்குதலுக்கும் தப்புவித்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு அப்பா அனுவரே, இந்த நாட்களில் நிறைய கேள்விகளோடு இருக்கப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அனுவரே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அப்பா யோசிச்சு பார்த்து எங்களால் முடியலப்பா அனுவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அப்பா எங்களுக்கான வழிகளை தேவன் நீங்க காட்டுகிற தேவனா இருக்கு, எங்களுக்கான வழிகளை காட்டுகிற தேவனா இருக்கு. இந்த நாட்களே அப்பா அந்த வழிகளை உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. அனுவரே, இந்த வசனங்கள் மூலமா எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா அனுவரே, எங்களை தப்பு வைத்திருக்கிறீங்கப்பா அனுவரே, நீர் வழி நடத்துங்க. உங்களுடைய பாதத்துல அமர்ந்திருப்பதை மரியாளை போல அப்பா உங்க பாதத்துல அமர்ந்திருப்பதை தெரிந்து கொள்ள கர்த்தருங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஆட்சிப்பா உங்களுடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.